find Fourier series f of x equal to x squared in the interval minus L to L and use partial identity to prove 5 To power 4 prove. divided by 90 equal to 1 plus 1 by 2 power 4 plus 1 by 2 power 3 power 4 again is going to சரியாமா Okay. சரி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன கேக்குறாங்க ஃபைண்ட் ஃபோரியர் சீரிஸ் கேக்குறாங்க Sir. ஸோ இன்டர்வல் என்ன சொல்லிட்டாங்க மைனஸ் எல் டு எல் Minus L to L. ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்போ நம்ம நார்மல் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட கான்செப்ட் டக்கு டக்குன்னு போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னது ஏ நாட் பை டூ ப்ளஸ் சம்மேஷன் ஃபோரியர் சீரிஸ்னால இது வந்து பார்ஷியல் ஐடென்டி இல்லை இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறோம் Fourier series. அதனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அடுத்து பார்ஷியல் ஐடென்டி பண்ணும்போது அந்த ஃபார்முலா அப்ளை அப்போ என்னாச்சு Okay. காஸ் என்எக்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் என் வேரிஸ் ஃப்ரம் ஒன் டு bn into sin nx சொல்றாங்க டக்குன்னு போட்டலாம் இங்க என்ன கிடைக்குது a நாட் a நாட் ஈக்குவல் என்ன 1 by l 1 by 1 l by L. l வரும் கரெக்ட்டா இங்க l கேஸ் அப்ப l வரும் Sir. மைனஸ் l to Integration of minus L to L. x squared into dx கரெக்ட்டா Sir. அப்ப So வந்து x மைனஸ் square l to இருந்தா இது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஃபங்க்ஷனா பார்த்துட்டு போகலாம் இது ஈவன் நம்பர் கேஸ் அப்ப even function. l Sir. So 2 by L into 0 to x cube by 3 0 to 12. n அப்ப என்னாச்சு 0 to L. l cube by 3 கரெக்ட்டாமா Sir. அப்போ ஒரு l கட் ஆயிடும் அப்ப என்னாச்சு So 2L square by 3. இதுதான் வந்து நம்மளுடைய ஏ நாட்டோட வேல்யூ கரெக்டாமா Sir. அதே மாதிரி ஏஎன் கண்டுபிடிச்சோமா ஏஎன் என்னாச்சு ஏஎன் ஈக்குவல் டு 1 பை 1 by எல் 1 by L. மைனஸ் எல் டு எல் சார் மைனஸ் எல் டு எல் இது என்னாச்சு even function தானே சார்? ஈவன் ஃபங்க்ஷன் தான் கரெக்ட் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து பிரச்சனை கிடையாது அப்புறம் பிஎன் டேரக்டாக ஜீரோ ஆயிரும் கரெக்டுங்களா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எது கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் தான் காஸ் என்எக்ஸ் cos nx sir. 0 to L. ஃபங்க்ஷன் அதனால 2 பை எல்னு எழுதிக்கலாம் கரெக்டாமா 2 by L 0 to L. வெரி குட் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு X காஸ் squared என்எக்ஸ் cos இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஃபார்முலா தெரிஞ்சு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் இவன் யூ இவன் வந்து வி இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ டக்குனு ஃபார்முலா அப்ளை பண்ணோம் ரிசல்ட் வந்துடும் அப்போ 2 பை எல் சொல்லுமா யூ u எக்ஸ் v1 ஸ்கொயர்டு இன்ட்டு வி ஒன் v1 sin nx by n சைன் என்எக்ஸ் பை என் மைனஸ் யூ minus 2x into minus cos nx by n square. வெரி குட்மா அடுத்தது வந்து ப்ளஸ் இதனோட டிஃபரன்சியேஷன் இதனோட டிஃபரன்சியேஷன் 2 அப்போ எகைன் இதனோட இன்டகிரேஷன் சார் இது எது வரைக்கும் சார் 0 வர வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுமா? இல்லை கண்ணு இதனோட டிஃபரன்சியேஷன் இதனோட டிஃபரன்சியேஷன் ஒன்று நான் என்ன சொன்னேன் இது அப்போ இதனோட டிஃபரன்சியேஷன் இங்கே எழுதணும் இதனோட இன்டகிரேஷன் இல்ல இங்கே சார் நான் என்ன கேக்குறேன்னா அது எவ்வளவு டர்ம்ஸ் எடுக்கணும்னு கேக்குறேன். ஜீரோ வரைக்கும் வர வேண்டிய இருக்குண்டா ஜீரோ வந்துச்சுன்னா போதும் இந்த ஒரு டைம் அடுத்த டைம் ஜீரோ இருந்தா ஓகே சார். ஜீரோ வரைக்கும் வர வரைக்கும் இருக்கணும் ஆமா நீ சொன்ன மாதிரி ஜீரோ வரைக்கும் இருக்கணும் இப்போ சொல்லுமா minus sin nx by n cube sir. அவ்வளோதான் இதுக்கு மேலே அடுத்தது என்னமோ இது ஜீரோ அடுத்த டைம் அடுத்த போயிடலாம் சரிங்களாமா ஓகே அப்போ என்னாச்சு ஜீரோ டு எல் தான் ஓகே ஜீரோ டு எல் அப்படி போதும் இங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது வந்து என் பை எக்ஸ் வரும்ல என் பை எக்ஸ் டிவைட் பை எல் ஏன்னா எல் கேஸ் இல்லை ஆமா ஆமா எல் கேஸ்னு என்ன ஆகும் இங்கே என்ன ஆகும் இங்கே கான்செப்ட் எல் டிவைட் பை என் பை அப்போ இங்கே என்ன கிடைக்கும் எல் ஸ்கொயர் டிவைட் பை பை ஸ்கொயர் பை ஸ்கொயர் எல் கியூப் டிவைட் பை பை கியூப் பை கியூப் அப்போ இங்கே என்னாச்சு பை எல் இங்கே வந்து பை எல் இங்கே என்னவோ பை எல் கரெக்டாமா இப்போ சொல்கிறாங்க சைன் வரணும்னு பிரச்சனை கிடையாது சைன் கேஸ் எவ்வளோ இருக்கணும் ஜீரோ பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா சைன் கேஸ் ஜீரோ இந்த சைன் கேஸ் ஜீரோ கரெக்டாமா ஏன்னா எல் அப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும் ஜீரோ அப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும் அப்போ நம்ம இவனை மட்டும் கன்சிடர் பண்ணலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும் ப்ளஸ்ன்னு ஆகிடும் கரெக்டுங்களா இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ அப்ளை பண்ணால் ஜீரோ ஆயிடும் அப்போ ஒன்லி எல் கேஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் சரியாம்மா ஓகே சார் அப்போ சொல்லுமா 2 பை எல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு அப்போ இங்கே என்னாச்சு இங்கே வந்து எல் அப்ளை பண்ண போகிறோம் கரெக்டுங்களா அப்போ 2L இன்ட்டு என்னாச்சு காஸ் என் பை எக்ஸ் என் பை எக்ஸோட வேல்யூ எல்
டிவைடட் பை எல். கரெக்டுங்களாம்மா? ஆ சார். அடுத்து இந்த ஜீரோ அப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஜீரோ அப்ளை பண்ணா இங்க எக்ஸ் இருக்கனால ஜீரோ ஆயிடுச்சு, அதனால அதை விட்டுறலாம். சரிங்களா? எல் எல் கட் ஆயிரும் கண்ணு. அப்ப இங்க ஒரு எல் இங்க ஒரு எல் கட் ஆயிரும். அப்போ 4 இங்க என்ன ஒரு கான்ஸ்டன்ட் மிஸ் ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் என்ன n ஸ்கொயர் இங்க எல் ஸ்கொயர் இருக்குது. அப்ப என்னாச்சு எல் ஸ்கொயர் டிவைடட் பை எல் எல் ஸ்கொயர். பை ஸ்கொயர். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப சொல்லுமா 4l ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் cos n பை. cos n பை ஓட வேல்யூ என்ன -1/n. கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல சார், புரியுது சார். அப்ப an ஈக்குவல் என்ன கிடைக்குது? 4l ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் பை into pi square -1. -1/n. சரி. அப்ப pnங்கிறது டைரக்டா உனக்கே தெரிஞ்சிருக்கும். pn ஈக்குவல் என்னன்னா 1/l இன்டெகிரல் -l to l இங்க என்ன ஃபங்க்ஷன் x ஸ்கொயர்டு இன்டு sin n pi x. இதை மிஸ் பண்ணிட்டோம், இந்த கரெக்டா போட்டோம். n pi x இன்டு dx. கரெக்டாமா? இதோட டைம் என்ன மகன்? இது வந்து ஆட் ஃபங்க்ஷன், இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். therefore equal to odd function. அப்ப ஆட் ஃபங்க்ஷன் டைரக்டா 0 ன்னு ஆயிடும். 0 ஆயிடும். bn வந்து 0 ஆயிடும். அவ்வளவுதான். pn வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வேல்யூஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களா? f of x equal to என்னது? a0 ஸ்கொயர். a0 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா? a0 2l ஸ்கொயர் பை 3. அப்போ 2 கட் ஆயிரும், l ஸ்கொயர் பை 3 கிடைக்கும். கரெக்டாமா? 2 கட் ஆயிடுச்சு. l ஸ்கொயர் பை 3 கட்டும். கரெக்ட். l ஸ்கொயர் பை 3 பிளஸ் summation n varies from 1 to infinity an ஓட வேல்யூ என்ன 4l ஸ்கொயர். அப்போ 4l ஸ்கொயர் டிவைடட் பை என்ன கிடைக்குமா n ஸ்கொயர் பை ஸ்கொயர் -1 cos ஓட டைம் cos n பை x டிவைடட் பை n. கரெக்டாமா? சார். இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ். சரி, நமக்கு என்ன கேட்குறான்? யூஸ் பார்ஷியல் ஐடென்டிட்டி. அப்போ என்ன கேஸ்? -l to l கேஸுக்கு பார்ஷியல் ஐடென்டிட்டி ஃபார்முலா எழுதணும். -l to l கேஸ் யூஸ் பார்ஷியல் ஐடென்டிட்டி. அப்போ என்னச்சு -l to l கேஸோட பார்ஷியல் ஐடென்டிட்டி என்ன வரும்? அப்படின்னா என்ன பரவ வருமா? -l to l கேஸுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 1/l 1/l integral -l to l f of x whole square into dx. left side. right side என்ன வரும்? a0 square divided by 2 plus summation n varies from 1 to infinity an square plus bn square. இதான் பார்ஷியல் ஐடென்டிட்டி -l to l கேஸோட ஃபார்முலா. சரியாமா? ஓகே. ஓகே. இப்போ என்ன பிரச்சனை? f of x ஓட வேல்யூ தெரியும். இங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா f of x வேல்யூ அப்ளை பண்றீங்க. அப்ப என்னாச்சு 1/l இன்டெகிரல் -l to l f of x வேல்யூ x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டு dx. x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டு dx லெஃப்ட் சைடுல. ரைட் சைடு என்னாச்சு a0 ஸ்கொயர். a0 ஸ்கொயர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, என்னாச்சு பாத்துக்கலாம். a0 ஸ்கொயர் வந்து இங்க 2 வரும், அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன வரும்? 2ங்கிறது வரும். 2l ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன? 2l ஸ்கொயர் டிவைடட் பை 3 the whole square ஹோல் ஸ்கொயர் ஓவரால் டிவைடட் பை 2. கரெக்டாமா? ஆமா சார். பிளஸ் சம்மேஷன் n varies from 1 to infinity. நம்மளுக்கு pn ஓட வேல்யூ என்ன தெரியும்? 0 ன்னு தெரியும், அதனால அதை விட்டுறலாம். சரிங்களா? pn ஓட வேல்யூ 0 ன்னு தெரியும், அதை விட்டுட்டீங்க. அப்ப an ஓட வேல்யூ தான் இங்க இருக்குது. அப்ப a1 ஓட வேல்யூ இது ஃபுல் டைம் அப்படி எழுதிட்டீங்க. அதாவது a ங்கிறது இந்த டைம்ல an. அப்ப ஹோல் ஸ்கொயர் இத போட்டு எழுதுவோம். சரிங்களா? அப்ப 4l. அப்ப என்னாச்சு 4l ஸ்கொயர் divided by n square pi square divided by n square pi square. அடுத்து என்ன கிடைக்குறாங்க? -1/n. ஓகே. அப்ப என்னாச்சு -1/n
ஓவரால் ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் காஸ்ட் டைம் இருக்காது ஏன்னா ஏ என் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது அப்போ காஸ்ட் டைம் இருக்காது கரெக்டாமா எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா இல்லை சார் பண்ணுங்க. இல்லைங்களா இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணணும் அப்போ என்னாச்சு விச் சிம்பிளைஸ் 1/L இது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்னமா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ் என்ன பவர் 4 சார். அப்போ எக்ஸ் பவர் 4ஓட இன்டெகிரேஷன் வேணும் பட் இது ஈவன் ஃபங்க்ஷன் அது 2 டைம்ஸ் ஆஃப் எழுதிக்கலாம் இது என்னாச்சு 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன 2 ஸ்கொயர் வேல்யூ 4 4 ஆமாம் சார் 4 சார். L power 4 divided by 9 into 2 கரெக்டுங்களாமா plus summation n varies from 1 to infinity 1 to infinity இது ஹோல் ஸ்கொயர்மா ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும் சொல்லு பார்க்கணுமா 16 L power 4 divided by power 4 5 power 4 minus 1 power 2 power n வரும் அப்போ ஈவன் தானே அப்போ ஈவன் இது ஒன்று ஆயிருமா அதாவது இது என்ன கிடைக்கும் 1 power n எழுதிடலாம் சார். 2 power n வந்து அது ஒன்று எழுதிடும் அதை ஒமிட் பண்ணிக்கலாம் சரிங்களாமா ஓகே சார். இது சிம்பிளிஃபை பண்ணணும் எக்ஸ் பவர் 4 இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 1/2n ஈவன் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் அப்போ எக்ஸ் பவர் 4ஓட இன்டெகிரேஷன் என்ன எக்ஸ் பவர் 5 லிமிட் வந்துட்டு 0 to n கரெக்டுங்களா ஏன்னா 2ன்னு எழுதிட்டேன் ஒரு 2 முன்னாடி வரும் நியூமரேட்டர் வரும் கரெக்டுங்களா 2 டைம்ஸ் ஆஃப் கரெக்டாமா எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5 கரெக்டாமா ஆமாம் சார். அப்போ ரைட் சைடு என்னமா ஆகுது ஒரு 2 கட் ஆயிருமா ஒரு 2 ஆமாம் சார். கட் இங்க 2 வரும் 2 into L power 4 2L power 4 divided by 9 divided by 9 plus plus 16 summation constant 16 L squared pi squared constant L square summation 4 ல சார். சொல்லுமா L power 4 4 sorry correct n varies from 1 to infinity கரெக்டாமா ஆமாம் சார். இது சிம்பிளிஃபை பண்ணுமா இங்க என்னாச்சு that is implies that என்ன கிடைக்கும் 2/L இங்க என்ன கிடைக்கும் L power 5 divided by 5 கரெக்ட்டுங்களா அப்ப இது கரெக்டான L power 4 L power 4 sir. So 4 L power 2 L power 4 divided by 5. ஓகே அப்ப அத காமனா எழுதிக்கலாம் 2L power 4 divided by 5 equal to 2 divided by 9 இங்க L power 4 plus 16 L power 4 L power 4 the pi power 4 summation of n equal to 1 by n power 4. இப்போ பாருங்க எல்லாத்துலயுமே L power 4 காமனா இருக்குதா இங்க L power 4 இருக்குனா இங்க L power 4 இருக்குனா இங்க L power 4 இருக்குனா அதனால கட் பண்ணிடலாமா அப்ப என்னாச்சு இதுல ஒரு 2 கட்டாமா இதுல 2 இருக்குது இதுல ஒரு 2 இருக்குது இது 18 அது 4 ஆகும் 8 ஆயிடும் இது 1 இது 1 கரெக்ட்டாமா ஆமா சார் சோ 1 by 5 1 by 5 அந்த 1 by 9 இங்க கொண்டு வந்துங்க -1 by 9 -1 by 9 equal to 8 by pi power 4 summation of 1 by n power. கரெக்ட்டாமா எனர்ஜி டவுட் இருக்குங்களா அப்ப LCM எடுத்து என்ன ஆகுதுமா 5 divided by 45 so 4 by 45 8 by pi power 4 summation of n equal to 1 to infinity 1 by n power 4. ஓகே அப்ப இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைச்சது 4 கிடைச்சது கரெக்ட்டா இந்த 4 இது கட்டனா 2 ஆகும் கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப இது இந்த டேம் இது பத்தி இந்த டேம் இங்க ரைட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க அப்ப என்னாச்சு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா pi power 4 மேல போகுது 4 divided by 90 sir equal to summation of n equal to 1 to infinity 1 by n power 4. So அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம் பார்த்துட்டு இதுதான் நம்ம ப்ரூவ் தட் கேட்டுக்கிறோம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் யூஸ் பார்ஷியல் ஐடென்டிட்டி அண்ட் ஃபைண்ட் ஆர் டிடெக்ட் டெட்னு சொல்லி கேட்டுக்கிறோம் பார்த்துக்கோங்க 5 power 4 90 வந்துருச்சு இது எப்படி கிடைச்சது 1 plus 2 1 by 2 1 by n power 4 அப்ப என்ன ஆகும் என்னோட வேல்யூ அப்ளை பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் வரும் சார் n 1 2 3 4 நான் அப்ளை பண்ண வந்துச்சுங்களா 1 by 1 power 4 1 plus 1 by 2 power 4 plus 1 by 3 power 4 so running this process
திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5/4 டிவைடட் பை 9. by 90. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்ஷியல் ஐடென்டிட்டியோட அப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே. சார் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார் அதான். இதே தான்